அம்மா எங்க கிட்ட சொன்னது என்னன்னா, நான் வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளி போய் நான் வீட்டு வேலை செய்யறேம்மா, எனக்கு வந்து 1000 2000 ரூபாய் தான் என்னோட அந்த வீட்டு வேலைக்கு காசு. ஆனா இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் நடந்து போல, அந்த இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி கூட என்னால போய் வேலை செய்ய முடியுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரீ பஸ் கிடைக்கிறதுனால என்னோட சம்பளம் எனக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லி இது எப்படி ஃப்ரீ பஸ் ஆகும்? அப்புறம் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க. மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறதுக்கு இவர் யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அதை பத்தி பேசுறதுக்கு லேடிஸ் எங்க கிட்ட கேட்டாங்களா? முதல்ல மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எத்தனை பேர் அதால பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? மிஸ்டர் ஐஆர்எஸ் அருண் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை நாங்க ஃபீல்ட் ஒர்க் போக சொல்ல எத்தனை பேர் எங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்க தெரியுங்களா? எங்க வீட்டுல எங்களுக்கு மாத்திரை கூட வாங்கி கொடுக்க முடியாது, நாங்க அந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம் நாங்க அப்படி சொல்றாங்க. அது எப்படி வந்து ஒரு மகளிருக்கு கிடைக்க கூடாதுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? இவருக்கு யார் கொடுத்தது அந்த ரைட்ஸ்? புரியுதுங்களா? வாங்க வேண்டாம்னு சொல்றாரு. வாங்க வேண்டாம்னு சொல்றத வந்து மகளிர் தான் முடிவு பண்ண. இன்னைக்கு வந்து இப்ப வந்து போன மாசத்துல மகளிர் உரிமை தொகைக்கு ஃபார்ம் போட்டிருக்கோம், கேம்ப் போட்டிருக்கோம் சார். உங்களுடன் ஸ்டாலின்ல மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் தான் ஃபார்ம் அதிகமா வந்திருக்கு. தெரியுமா? அவர் எப்படி சொல்வாரு? மகளிர் கிட்ட கேட்டாரா? மகளிர் கிட்ட கேட்டாரா? இவர் வீட்டுல உட்காந்துக்கினே இவருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை உனக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றப்ப இவர் எதுக்கு வராரு? அதை கேட்டு இவர் எதுக்கு வராரு? மகளிர் உரிமை தொகை போய் கேட்டா சொல்லுவாங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்றது இவர் கேட்கவே கூடாது. வெளில வந்து கேட்கட்டும், மகளிர் கிட்ட வந்து கேட்கட்டும், அதோட பயன் என்னன்னு மகளிர் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு இவர் வீட்லயே உட்காந்துக்கினு 40 பேர் செத்து போயிட்டாங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து அவரு கேட்கிறாரு 40 பேர் செத்து போனவங்க வீட்டுக்கு வந்து துக்க விசாரிச்சாரா? துக்க விசாரிக்காம கூட்டிட்டு வந்து இங்க விசாரிச்சாரு. அவர் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறது துக்கம் இல்ல சார். அவங்க வீட்லயே துக்கம் நடந்திருக்கு. துக்கம் நடந்திருக்கிற வீட்டுல போய் விசாரிக்கிறவன் தான் மனுஷன். துக்கம் நடந்தவங்க வீட்டுக்கு போவாம துக்கம் நடந்தவங்களை கூப்பிட்டு ஊ வீட்டுல விசாரிக்கிறதுக்கு பாரு துக்கம் கிடையாது. ஊ வீட்டுல துக்கம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அது தப்பு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை பத்தி மக்களுக்கு கொடுத்திருக்கிற பயன்களை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் கிடையாது. கூட்டம் வருதாங்க, கூட்டம் வருது. அவர் கூட்டம் வரும்போது என்ன ஏன் நாங்க போற இடத்துல கூட்டம் வரலையா? ஏன் எங்க இடத்துல அந்த மாதிரி நடக்கல? எங்களுக்கு நான் போலியா பாதுகாப்பு இல்லையா? சரியா? நீ கூட்டம் நீ உன்ன பில்டப் நீ பண்ணிக்கிற, நீ பண்ணிக்காம நீ மனுஷனா வெளில வா. நம்ம போனா இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றேன், நீ வந்தாதான் கூட்டம் வரும். ஏன் சொல்ற? முதல்ல எல்லாரும் போனா கூட்டம் வரும்.